ப்ரொஃபைல் இந்த மாதம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு பக்கம் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் இதுக்கப்புறம் நடக்குமா நடக்காதா எல்லாரும் ஒரு கேள்விக்குறி. ஆனாலும் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் இதை நிறைவேற்றுங்கப்பா, எது இந்த ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் எனக்கு வருதோ அதுதான் எனக்கு நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 4 நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் மாதம் முடிய ஒரு வாரம் தான் இருக்குது. இது வருமா என்னடா இது இவங்க சொன்னாங்களே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா. அப்போ அக்கா சொன்னாங்க, அவனுக்கு விசேஷித்தமான ஒரு கணவர் வருவாங்க அப்படின்னு சொல்லி. நீ விசேஷித்தமானவள், நீ தேவான எத்தனை நிமிஷம் அந்த பாட்டை நீ பாடிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட் மந்த் எண்டில் எனக்கு அந்த ப்ரொஃபைல் வந்துச்சு. அதுக்கப்புறமும் பிசாசு பல தடைகளை கொண்டு வந்தான். ஆனாலும் கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த நிறைவேற்றி எங்கள் திருமணத்தின் நாளில் நாங்களும் பிரயாசப்பட்டோம் சொல்லிடலாம் அந்த சாட்சியை சொல்லி. ஆனாலும் கர்த்தர் சித்தத்தின்படி இந்த நாளில் உங்கள் மத்தியில் சாட்சியை நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை ஏதாவது ஒரு தேவைக்காக இருக்கலாம், அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது ஆண்டவரத்தில் விசாரிங்க. ஏசப்பா, இது என்னால் வந்த தடையா, இல்லை பிசாசினால வந்த தடையா, இல்லை நீங்கள் என்ன வெயிட் பண்ண வைக்கிறீங்களா? இதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஒருவேளை ஆண்டு சில தடைகள் உங்களால் தான், உங்கள் குடும்பத்தின் சாபத்தினால தான் அப்படின்னா அதை கட்டி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் விடுதலை தருவார். இல்லை ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்கிறாரா, அதுக்காக தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஏஜ்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ஒய்ஃபே என்ன அப்படி தான் சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ உன் டேட் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு உனக்கு அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை நான் சொன்னேன், ஆண்டருக்கு ஏஜ்லாம் என்னது ஒரு இதுவே கிடையாது. ஆண்டவர் நினைச்சா செஞ்சு முடிச்சுருவாங்க. விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கனப்படுத்தி ஆண்டவர் 4 சாட்சியாக ஒரு பிள்ளையோடு கூட ஒரு சாட்சியாக இருக்கு ஆண்டு திரும்பி கொடுத்துருக்காரு. அதுக்காக கர்த்தர் நாமத்தை கூட ஆண்டு